வணக்கம், வெல்கம் டு SreeDeep's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்ய நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு நூக்கல், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 2 கேரட், 7லேருந்து 8 பீன்ஸை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் தேங்காயை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு 4 பாதாமி சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 சேர்த்துக்கிறேன். நான் அரைக்கும் போதே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மஷி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்கிற காய்கறியை இதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேக வச்சுருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சூப் போட்டு குடிச்சுக்கோங்க. நம்ம காயை ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப வதக்காதீங்க. 1 நிமிஷம் வதக்கினாவே போதும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அது வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம எப்பவும் போல் ப்ரௌன் ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்ம ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லி இலை சேர்க்கலாம். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் ஒயிட் குருமா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SreeDeep கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாவ் அ ஹாப்பி குக்கிங் டே.